வெல்கம் டு ஜோடியாக் விலாக். சோ இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கரும்பு ஜூஸ் கடை தாங்க. சோ அதுவும் நம்ம கடை தான், வாங்க பாக்கலாம். நாம இப்ப எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் எங்களோட ஷாப் தான். சோ எங்க அப்பாவோட கடை, இந்த கரும்பு ஜூஸ் கடை. இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஓமந்தார் அதோட ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்ல தான் இருக்கு. சோ இங்க நம்ம ஜூஸ் எல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்றத பாக்கலாம் வாங்க. நாம இப்ப யார்கிட்ட பேச போறோம்னா வேற யாரும் இல்ல, இந்த கடையோட ஓனர் தான். சோ நம்ம கிட்ட இருக்காரு. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வெறும் கரும்பு ஜூஸ்னா வெறும் கரும்பு மட்டும் தான் பிழிஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை நாளா நானும் தான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஆனா அப்படி கிடையாது, அந்த கரும்பு கூட நிறைய சேர்க்கிறாங்க. சோ அதெல்லாம் என்னெல்லாம் அப்படின்றத அவங்ககிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சோ எத்தனை வருஷமா ஆக்சுவலா நீங்க இந்த கடை ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? 45 வருஷமா இதே தொழில் தான் செஞ்சீங்க. 45 வருஷமா இந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க. இந்த கடையை இந்த இடத்துல போட்டு எவ்வளவு நாள் இருக்கும்? 30 வருஷத்துக்கு மேல ஆகும். 30 வருஷமா இந்த கடை இங்கதான் இருக்கு. சந்தில இருந்தது மெயின் ரோட்ல போட்டிருக்கோம், அவ்வளவுதான். அந்த சந்தில இருந்தது அத்திப்பட்டம் தெருவுல, இப்ப வந்து மெயின் ரோட்ல போட்டிருக்கோம், அவ்வளவுதான். சோ பாத்தீங்கன்னா இந்த கரும்பு ஜூஸ்ல வெறும்னே கரும்பு மட்டும் நான் பாக்கல, வேற என்னென்னமோ சேர்க்கிறீங்க, அதெல்லாம் என்னது அப்படின்றத சொல்லுங்க. எலுமிச்சை மரம், கொத்தமல்லி, புதினா, பைனாப்பிள் எல்லாம் ஜிஞ்சரா எல்லாம் போடலாம் இதுல. இப்ப வந்து அந்த கரும்பு ஜூஸ் வந்து யூசுவலா கருப்பா இருக்குமா இல்ல இந்த மாதிரி வெள்ளையா தான் இருக்குமா? கரும்பு ஜூஸ் எப்பவுமே கருப்பா தான் இருக்கும். எலுமிச்சை மரம் போடுறதுனால வெள்ளையாகும், வேற ஒண்ணும் கிடையாது. அந்த கலர் வந்து கலர் வரும், வேற ஒண்ணும் இல்ல. சோ அந்த கலருக்காக தான் நம்ம இப்ப எலுமிச்சை மரம் போடுறோம். எலுமிச்சை மரம் போட்டா இது வந்து கரும்பு வந்து ஹீட்டு, எலுமிச்சை மரம் போட்டோம்னா கோல்டு, அதனால அதுக்கு அட்ஜஸ்ட் ஆயிடும். வெறுமே இந்த ஜூஸ் வந்துட்டு நம்மளோட தாக தணிக்கும் அப்படின்றதுக்காக மட்டும் கிடையாது, இதுக்கு வந்து நிறைய மெடிசினல் வேல்யூஸும் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. சோ இதுல ஆக்சுவலா என்ன மெடிசினல் வேல்யூ? கால்சியம் இருக்கு, மஞ்சக்காமலைக்கு வேண்டிய மருந்து இதெல்லாம் இருக்கு. மஞ்சக்காமலைக்கு முக்கியமான நீர் ஆதாரம் இதுதான். சோ யூசுவலா வந்து எல்லாரும் சொல்லுவாங்க சக்கரை வியாதி இருக்கிறவங்க சக்கரை சாப்பிடக்கூடாதுன்னு. அந்த மாதிரி சக்கரை வியாதி இருக்கிறவங்க இந்த சாப்பிடலாம், சக்கரை வியாதி இருக்கிறவங்க கூட இதை சாப்பிடலாம். சோ இது வந்து அந்த சர்க்கரை எல்லாம் ஏத்தவே ஏத்தாது, அப்படிதானே? இது வந்து சர்க்கரையை ஏத்தாது, சர்க்கரை எல்லாம் ஏத்தாது. ஓகே. அதே போல வயிற்றுல இருக்கிற கல்லு கரையும். நம்ம ஐஸ் இல்லாத சாப்பிட்டீங்கன்னா இந்த ஜூஸ் வந்து வயிற்றுல கல் இருக்கு வச்சு அது கரையும், அவ்வளவுதான். ஓகே. சோ நம்ம ரிச்சி ஸ்ட்ரீட்டுக்கு போற யாரா இருந்தாலுமே சரி அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஓமந்தார் ஹாஸ்பிட்டலுக்கு வரவங்களும் வந்துட்டு இங்க வந்து கரும்பு ஜூஸ் குடிச்சுக்கலாம். சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா வந்துட்டு நேச்சுரலி மேட் அப்படின்றதுனால கண்டிப்பா இதை நம்ம யூஸ் பண்ணணும். அண்ட் ஒரு ஜூஸோட விலை அப்படின்றத நம்ம இப்ப மெயினா பாக்கணும். சோ ஒரு ஜூஸோட விலை எவ்வளவு? ஐஸ் போட்டா 20 ரூபாய், ஐஸ் போடாத 25 ரூபாய். ஓகே. சோ ஐஸ் போடாம நம்ம குடிக்கிறது தான் நல்லது. பட் இந்த வெயில் காலத்துல கொஞ்சமா ஐஸ் சேர்த்துக்கலாம். சோ எத்தனை இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த 30 வருஷம் சொல்றீங்களா, 30 வருஷத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த ஜூஸோட விலை எவ்வளவு இருந்தது? 5 ரூபாய், 7 ரூபாய், 7 ரூபாய், 10 ரூபாய், 15, இப்ப 20. சோ வெறும் 30 வருஷத்துல எவ்வளவு பெருசா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 15 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு டோட்டலா. சோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நிஜமாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ யாரெல்லாம் இந்த சைட் பாஸ் பண்றீங்களோ கண்டிப்பா இந்த ஜூஸை டேஸ்ட் பண்ணணும்ன்றது என்னோட வேண்டுகோள். தேங்க்யூ.